அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய 1வது ராசி தான் இந்த மேஷ ராசி. ஒரு தைரிய குணம் உள்ள ராசி எதுனா மேச ராசி சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், பூமிக்காரகன்னு ஒரு பேர் உண்டு. இந்த ராசியுடைய குணங்கள் பாருங்க, இதுலையுமே தைரிய குணம் இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டாவே தன்னம்பிக்கை உடையவர்கள் அதிகமாக அந்த மேசராசி என்பவர்கள் சொல்லலாம். கடுமையான உழைப்பாளின்னு சொல்லலாம். மேசராசியில பிறந்துட்டா கடுமையான உழைப்புக்கு எதுக்குமே அஞ்சான் நெஞ்சன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க மேசராசி என்பதை கண்டிப்பா நம்ம சொல்லலாம். தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் மேசராசி என்பது அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய குணங்கள் என்ன, கொஞ்சம் வேகத்தன்மை இருக்கும். இந்த லக்னம் இந்த ராசி ரெண்டுமே பாருங்க, மேஷ லக்னம் மேச ராசிக்காரன் பாருங்க, ரொம்ப எதுவுமே வேகமான தன்மை இவங்கள்ட்ட அதிகமா உண்டு. வேகமான குணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா நீங்க பார்ப்பீங்க. அதே மாதிரி கொஞ்சம் பிடிவாத குணமும் நிறைய இருக்கும். இவங்களை பத்தி எது கேர் பண்ணாலும் அவங்க பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசி என்பர்கள். அது மட்டும் இல்லாம ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு பொறுப்பான ஒரு விஷயத்தை இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா அந்த வேலையை ஒரு பொறுப்பா பண்ணக்கூடிய நபர்கள் இந்த மேசராசி என்பர்கள் தான். தைரியம் தன்னம்பிக்கை ரெண்டுமே மேசராசி தான். அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன். தை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. இனிமே மேசராசிக்கு வழி பிறக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் மேசராசிக்கு நடக்க போகுதுன்னு நம்ம சொல்லலாம். வரக்கூடிய இந்த தை மாச பலன் வாழ்க்கையே மாற்றக்கூடிய பலனாக மேஷராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா அமையணும். அதை நம்ம அமைய வைக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பலமா இருக்கிறார். உங்களுடைய அமைப்புல கோச்சாரத்துல பலமா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, உச்சமாக போறாரு. அப்ப தை மாசம் நிறைய பேருக்கு நிறைய ஒரு தைரியம் வரப்போகுது. இதுதான் இங்க முதல் பலன், நான் சொல்லக்கூடிய முதல் பலனே. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற தை மாத பலன். தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியோட தை மாத பலன் தான் அம்மன் அருள் டிவியில நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவி அனைவருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய இந்த தை மாதம் நமக்கு அனைவருக்குமே நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மாதமாக அமையணும்னு சொல்லி பொங்காலம்மன்ட்ட நான் கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப வரக்கூடிய இந்த தை மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறோம் நம்ம பார்க்க போறோம். தை மாதத்துல வரக்கூடிய முதல் விசேஷ காலங்கள் தை பொங்கல் பண்டிகை. தை மாதம் சூரிய பகவானுக்கு, சூரிய பகவான் மகர ராசியில சஞ்சாரம் செய்யும் காலமே தை மாதம்ங்கிறாங்க. சூரிய சங்கராந்தி பொங்கல் சொல்லுவாங்க, சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. அதை சூரிய பகவானுக்கு தை மாசம் 1ஆம் தேதி பொங்கல் வைத்து பண்டிகை சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாளங்கள் தை மாதம். அதுக்கு முன்னாடி போகி பண்டிகை, தை பொங்கல், மாட்டுப்பொங்கல், உழவர் திருநாள். இது 3 தான் எடுத்த உடனே முதல் விசேஷ காலங்கள். இறைவன், நம்முடைய இறைவன் உத்தராயண காலனா இந்த தை மாசம் தான். இறைவனுக்கு, தேவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க? பகல் பொழுது அப்படிங்கிறாங்க. இறைவனுக்கு இதுவரை இரவு பொழுதா இருந்துச்சு, இப்ப பகல் பொழுதாக தை மாசம் வருது. அதனாலதான் தை மாசத்துல எல்லா கோவிலையும் விசேஷமா இருக்கும். திருமணங்கள் விசேஷம் எல்லாமே தை மாசத்துல விசேஷமாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த தை மாதம். இதுல இந்த 3 விசேஷங்கள், பொங்கல் விழாக்கள்லாம் சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருமே. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்ச பிறகு அம்மன் அருள் டிவி நேயர்கள் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு நிறைய கொடுக்குறீங்க. அடுத்து இதை வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா இந்த தை பொங்கல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா தை பூசம். தை மாசத்துல கரெக்டாக பாருங்க, தை மாசம் 11ஆம் தேதி தை பூசம். முருகபெருமானுக்கு உகந்த ஒரு விசேஷ நாட்கள். எல்லா முருகன் கோயில பழனி ஆண்டவருக்கு பாருங்க சிறப்பாக ஒரு விசேஷம் உள்ள மாதம் எதுனா அந்த தை மாசம் பூசம் தான். அப்ப தைப்பூசத்துல எல்லாருமே முருகன் வழிபாடு அனைவருமே
ஒரு தமிழனா பிறந்தா தமிழ் கடவுளை முருகபெருமான கண்டிப்பா வழிபாடு பண்ணணும். எல்லாமல்ல இறைவனுடைய அருள் கண்டிப்பாக முருகபெருமான அருள் கிடைக்கும். தைப்பூசத்துல என்ன வேண்டி நம்ம விரதம் இருக்கோமோ அனைத்து விஷயத்தையும் நமக்கு சக்சஸ் பண்ணி கொடுத்துருவாரு முருகபெருமான். இந்த பண்டிகையும் சிறப்பாக கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதை விட முக்கியமான விசேஷம், இறந்தவங்க தோஷம் இருக்கு, எனக்கு குடும்பத்துல ஒரு விருத்தியே இல்லை, வாழ்க்கையே நம்ம ஒரு போராட்டமா வாழ்ந்துட்டு இருக்க நபர்கள் அனைவருக்கும் பாருங்க தை அமாவாசை. தை மாசம் 26ஆம் தேதி இறந்த முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான அமாவாசை தை அமாவாசை. இதுதான் இதுல மெயினான ஒரு விசேஷ காலங்கள். இந்த விஷயத்த எல்லாருமே நம்முடைய பித்தூர்களுக்காண்டி நம்முடைய முன்னோர்களுக்காக ஒரு நாள் விரதம் இருந்து கடற்கரை ஓரத்துல தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய அருள் பெறணும் அனைவருமே. ஆடி மாசம் தை மாசம் மெயினானது அமாவாசை, புரட்டாசி மாசம், அந்த 3 அமாவாசை தான் முன்னோர்கள் நம்ம வீடை தேடி வருவாங்கிறாங்க. அப்ப அனைவருமே இந்த தை அமாவாசையை சிறப்பாக கொண்டாடுங்க. எல்லாமே இறைவன் கிடைக்கட்டும். இப்ப இந்த 12 ராசிக்கும் வரக்கூடிய இந்த தை மாத பலன் எப்படி இருப்போம், இதுல விசேஷ காலம் பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா ஒரு 6 மூர்த்தங்கள் வருது. அதாவது பாத்தீங்கன்னா வரக்கூடிய தை மாசம் 7ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது, வளர்பிறை முகூர்த்தம். 8ஆம் தேதி திங்கக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. 10ஆம் தேதி ஒரு வளர்பிறை முகூர்த்தம் வருது. இதுல தேய்பிறை முகூர்த்தம் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு தேய்பிறை முகூர்த்தம் 18ஆம் தேதி தை மாசம் வருது. 19ஆம் தேதி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. அதே மாதிரி 25ஆம் தேதி ஒரு வியாழக்கிழமையில ஒரு தேய்பிறை முகூர்த்தம் வருது. இதுல 3 வளர்பிறை முகூர்த்தம், தேய்பிறை முகூர்த்தம் 3 முகூர்த்தம் வருது. இதுல கடைசியில 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு வளர்பிறை முகூர்த்தம் வருது. ஞாயிற்றுக்கிழமையில தை மாசம் 28ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது. இந்த முகூர்த்தம் தான். மொத்தம் 9 முகூர்த்தங்கள் இந்த மாசத்துல திருமண முகூர்த்தங்கள் இருக்குது. எல்லா நல்ல விஷயத்துக்குமே வீடு திருமணங்கள், வீடு கிரக பிரசனங்கள் எல்லாமே இந்த தை மாசத்துல பண்றது மிக சிறப்பான ஒரு விஷயம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். உச்சமாயி பலமாக போறாரு. அப்ப நிறைய பேருக்கு நிறைய நல்ல பலனை கொடுப்பாரு. மேசராசி இழந்ததை எடுக்கும் தை மாசம். இறைவன் இனிமே எல்லாமே பகல் பொழுது, தேவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க, பகல் பொழுது உத்தராயண காலம் அப்படிம்பாங்க. தட்சிணாயணம் முடிஞ்சிச்சு, இப்ப உத்தராய காலம் வந்துருச்சு. அதான் மார்கழி மாசம் தேவர்கள் கண் விழிக்கும் நேரம் தான் இந்த மார்கழி பூஜை பண்றாங்க. பார்த்தீங்கன்னா கோவில் ஸ்தலத்தெல்லாம் பாருங்க, இறைவன் கண் விழிக்கணும்னா மார்கழி பூஜை எல்லா கோயிலையும் பண்ணுவாங்க. இந்த தை மாசங்கிறது இறைவனுக்கு பகல் பொழுதா வரதால் இறைவன் நம்மளை கண் திறந்து பார்க்கக்கூடிய நாள் இந்த தை மாசம் சொல்றாங்க. அதனாலதான் தை மாசத்துல நிறைய விசேஷ காலங்கள் எல்லா கோவில் ஸ்தலத்திலுமே சிறப்பாக நடக்கும். மெயினாக நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் எதுனா அந்த தை மாசம் தான். எல்லாரும் பாருங்க முருகன் வழிபாடு தான் தை மாசம் எடுத்துக்கிட்டா எந்த வழிபாடும் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த தை மாசத்துல மேஷராசிக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைய ஒரு வரபட்சமாக அந்த செவ்வாய் பகவானுடைய ராசி அதிபதி கொடுக்கிறார். இப்ப கிரகக்கோள் தை மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாகத்துல இருக்கும் பார்ப்போம். பொதுவா பாருங்க உங்க ராசியிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார். அடுத்து 6ஆம் பாகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார், அதாவது கன்னிகா ராசியில. 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், புதன் பகவான் பிளஸ் சுக்கிர பகவான் 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க. 10ஆம் பாவத்துல சூரிய பகவான் திக்பலமா ஆவார். இந்த மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு திக்பலமாக இருப்பார் இந்த சூரிய பகவான். அடுத்து பாருங்க 11ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் கும்ப ராசியில. 12ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுல 3 கிரக பேச்சு வருது இந்த மாசத்துல மட்டும் பாத்தீங்கன்னா. அதாவது செவ்வாய் பகவான் கரெக்டாக பாத்தீங்கன்னா கரெக்டா 22ஆம் தேதி தை மாசம் 22ஆம் தேதிக்கு மகர ராசி பயிற்சி ஆகிறார். அவர் உங்க மகர ராசியில போய் உச்சமாக 10ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா பொதுவாக 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா அவரும் பயிற்சியாகி 10ஆம் பாவத்துக்கு போறார். அடுத்து 18ஆம் தேதி தை மாசம் 18ஆம் தேதி புதன் பகவானும் பயிற்சியாகி மகர ராசிக்கு போறாங்க. அப்ப எல்லா கிரக கோள்களும் பாருங்க 18ஆம் தேதிக்கு அப்புறம் போய் எல்லாமே ஒரு 4 நாள்ல 10ஆம் பாவத்துல எல்லா கிரகமும் போய் நிக்குது. மேஷத்துக்கு 10ஆம் பாவத்துல எல்லா கிரகமும் போய் நிக்குது. 4 கிரகம் 10ஆம் பாவத்துல நிக்கும் மகரத்துல மட்டும். சரிங்களா? மகரத்துல செவ்வாய் பகவான் உச்சம். நல்லா பாருங்க, செவ்வாய் பகவான் உச்சத்துல போய் நிக்கிறீங்கன்னு எடுத்துங்க. அவ்வளவுதான். எல்லாருமே கெட்ட பலன் சொல்லுவாங்க. நான் நல்ல பலன் தான் மகர ராசிக்கு இந்த தை மாசம் மட்டும் சொல்லுவேன். கெட்ட பலன் கிடையாது. கெட்டது எல்லாமே உங்களை விட்டு ஓடி போகும் நேரம் இந்த நேரம். உங்களுக்கு மகரங்கிறது சொல்லி வச்சு அடிக்கலாம். நீங்க தாண்டா நான் தான் ராஜான்னு பேசலாம். இனிமே எல்லாமே பாருங்க, உங்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றி தான். இனிமே தோல்விக்கு வேலை கிடையாது. ஏன்னா ராசிதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு.
உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் இடத்துல. இப்ப எல்லாமே இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இழப்புகள், நிறைய இழப்புகள் பார்த்தாங்க. மேசராசி என்பது வாழ்க்கையில என்னென்ன இழப்புகள் பார்த்தாங்களோ அந்த இழப்புகளை ஈடுகட்டக்கூடிய மாதம் இந்த தை மாசம். சொல்லி வச்சு அடிக்கலாம், சொல்லி வச்சு பயணிக்கலாம். தை மாசத்துல எல்லாமே ராஜயோகம் தான். என்னை பொறுத்தவரையும் உங்களுக்கு தொழில் வேலையில உத்தியோகத்துல பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருந்துச்சா, இப்ப தை மாசத்துக்கு அப்புறம் பாருங்க வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு. அதுல பிரச்சனை சரியாகும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருந்திருக்கணும், கண்டிப்பா இருந்திருக்கும். நண்பர்கள், பழக்க வழக்கம், கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப்ல உள்ள பிரச்சனைகள், இது எல்லாமே ஒரு சில பேர் பார்த்திருப்பாங்க. உத்தியோக தடை, நிறைய பேருக்கு உத்தியோகத்துல தடை, கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தங்கள், தொழில் ரீதியாக ஒரு பாதிப்புகள் படுத்தி எடுத்துச்சு. ஒரு 2-3 மாசமா பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு சரியான ஒரு அனுகூலம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் வக்ரமா நிறைய மருத்துவ செலவுகள் நிறைய பண்ணாங்க. நிறைய பேர் மருத்துவ செலவுகள் ஒரு சரியில்லாத தன்மைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. இனிமே அந்த பலவீனம் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பலவீனத்தை குறைச்சு நீங்க வெற்றி பாதை நோக்கி செல்ல போறீங்கன்னு காட்டுது உங்களுக்கு. நிறைய பேர் முதல் பலனை என்னை பொறுத்தவரையும் பாருங்க, மேசராசி 9ஆம் இடத்துல குரு பகவான் போய் நிற்கிறார். 9ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்துல நிற்கிறாங்க. இப்ப பொதுவா பாருங்க, இந்த யோகங்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம். செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம். ஒரு நம்முடைய ஜாதகத்துல பாருங்க, 9ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அது கெட்ட கிரகமாக இருந்தாலும் சரி, அது நல்லதை மட்டும்தான் செய்யும். 9ஆம் பாவம் 10ஆம் பாவத்தை எடுத்துக்கிட்டோம்னாவே நல்ல இடங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது இது திரிகோணம், இது கேந்திரத்தை சொல்லுவாங்க. அப்ப இந்த மாசத்துல நான் நிறைய நல்ல கிரகமா இருக்கிறேன்னா இங்க கெட்ட பலன் சொல்றாப்புல ஒரு துளியோட இல்லை. உடைய பிறப்பு ஜாதகம் ஒரு சில பேருக்கு ஒரு பலவீனமா இருந்தாலும் ஒரு கெட்ட பலனை பார்ப்பாங்க, அவ்வளவுதான். பிறப்பு ஜாதகம் சரியா இல்லாட்டின்னு நான் சொல்றேன். உடைய பிறப்பு ஜாதகத்துல மெயினா தசாபுத்தியை பாருங்க. அதான் லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்கிறாங்க. அப்ப உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. ஃபர்ஸ்ட் உடைய பிறப்பு ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தியை கம்பேர் பண்ணி எடுங்க, துல்லியமா இருக்கும் பலன். அதனாலதான் என்ன சொல்லுவேன், எல்லா வீடியும் சொல்றது அப்பதான் ஒரு பொது பலனா பாருங்க. ஏன்னா நம்மளுடைய உடம்புல 9 நவக்கிரக ஒளிகள் இயங்குது. அது எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் அவருடைய கர்ம வினைங்கிறாங்க. அதனால ஒரு பொது பலனா அதை கொண்டு போங்க, வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க. ஒரு பொது பலனா பாருங்க, உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தசாபுதியை கம்பேர் பண்ணிட்டு எடுங்க, எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு அமையும். ஏன்னா மேசராசிக்காரர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய சப்ஸ்கிரைபர். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்முடைய ஆன்மீக பயணம் குறைந்த நாள் தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, குருவாரிசு நிறைய ஆறுதல் கொடுக்குறீங்க. அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி. இப்போ இந்த தை மாசம் ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு வெற்றி உள்ள மாசமா தான் என்னை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எடுத்தவன தொழில் சார்ந்த விஷயம் தைரியமா தை மாசத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. தை மாசம் 22க்கு அப்புறம் தொழில நீங்க தான் கிங்கு. அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணலாம். தை மாசம் 1ஆம் தேதியே பார்த்துட்டு நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்துட்டா அப்ப தொழில நிறைய ஸ்டார்ட் பண்ணலாம். தொழில மிகப்பெரிய ஆளா வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. ஏன்னா சூரிய பகவானோட சேர்ந்து செவ்வாய் இணைகிறாரு, அதனால சொல்றேன். அப்போ ஒரு தைரிய குணம் வந்துடும். வருமானத்துக்குள்ள அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்காரு. எல்லாம் பாருங்க, வருமானத்துக்குள்ள அதிபதியும் 9ஆம் பாவத்தில் இருக்காரு. அப்ப பயங்கரமா தொழில், அதாவது 2ஆம் பாவம் பிளஸ் 10ஆம் பாவம் இணைஞ்சாவே தொழில் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. 10ஆம் பாவம் சூரியன் திக்பலம் மாறாது. அதனாலதான் எடுத்தோன்னா தை மாசம் நீ எதையுமே பார்க்க வேண்டாம். ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு திசாபதியை பார்த்துட்டு தொழிலை புதுசாக ஸ்டார்ட் பண்றதா தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல டைம் சூப்பரா இருக்கும். ஜாதகத்துல திசாபதி நல்லா இருந்துட்டால், சனி பாகம் நல்லா இருக்கணும், உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதி உங்க ஜாதகத்துல நல்லா இருந்துட்டா தொழிலை ஸ்டார்ட் பண்ணா நல்ல ஒரு வெற்றிகள் உண்டு. உத்தியோக தடை இருக்காது. இனிமே வேலை உத்தியோகத்துல வீண் பழி, வீண் அவமானம், வீண் பிரச்சனையை பார்த்த அனைவருக்குமே இப்ப நிரந்தரமான ஜாப்பு, நீங்க பார்த்த வேலையோட டபுள் மடங்கா வேலை கிடைக்கும். இப்ப வேலை கிடைக்கணும், ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்றவங்க ஆல்ரெடி ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும், இனிமே இந்த கிடைக்கும். தை மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சூப்பரா வச்சு கொடுக்குறாரு. அப்போ ப்ரொமோஷனுக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க, மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுத்துருவார். வேலை உத்தியோகம் சம்பந்தமா முயற்சி நல்லா இருக்கும். அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்றவங்க அனைவருமே ட்ரை பண்ணுங்க. அரசாங்க தொடர்பு சூப்பரா கொண்டு போவார், எந்த ஒரு தடையுமே இருக்காது. அரசாங்கம் அரசியல்வாதி ரெண்டுக்குமே சொல்றேன். அரசாங்க எக்ஸாம் எழுதி ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன், மறு எக்ஸாமுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் கண்டிப்பா அனுகூலமா அமைஞ்சிடும். அப்ப என்னை பொறுத்தவரையும் அரசாங்க வேலைக்கு உள்ள மாணவ மாணவிகள் அரசாங்க வேலை எழுதலாம், நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்துருவார். அரசியல்வாதி இவங்களுக்கு லைஃப்ல
நிறைய சேஞ்ச் கிடைக்கும். எதிர்பாராத ஒரு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும் அரசியல்வாதிக்கு. எதனால வரும்? நல்லா பாருங்க. 5ஆம் வீட்டதி பூர்வ புண்ணியாதிபதியான சூரிய பகவான் 10ஆம் பாவத்துல இருக்கிறார். அப்ப 10ஆம் பாவம் பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம். மேசராசி பண்றவங்க திடீர்னு சொல்லுவாங்களா, எனக்கு திடீர்னு ஒரு யோகம் வரணும், அந்த யோகம் வந்துடும். இப்ப அரசியல்வாதிகள் நிறைய ஒரு அனுகூலங்கள், ஒரு மதிப்பு, மரியாதை எல்லாமே தேடி வரக்கூடிய நேரத்தை கண்டிப்பா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிலாம் பாருங்க, கல்விகள் சூப்பரா இருக்கு. கல்வி ஸ்தானங்கிறது நல்ல ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு இந்த நேரத்துல. ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி வேற புதன் பகவானை பார்க்கிறாரு. புதன் பகவான் 9ஆம் பாவத்துல வக்ர அப்பதான் நிவர்த்தி ஆனாரு. அது இல்லாம 2ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப நிறைய பேருக்கு பாருங்க படிப்பு கல்வியை தடை இல்லாம தாமதம் இல்லாம கொடுத்துருவாரு. நீங்க என்ன படிப்பு கல்வி சம்பந்தமா வெளிநாட்டுல படிக்க போறீங்களா, இல்ல வெளியூர்ல படிக்க போறீங்களா, அனைவருக்கும் சொல்றேன், படிப்பு கல்வி என்னை பொறுத்தவரை தடை கிடையாது, நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு. தை மாசம் பிறந்தவனே ஸ்கூல் நிறைய பேர் குழந்தைங்க பாருங்க, நல்ல ஒரு அறிவுத்திறன் பயங்கரமா இருப்பாரு மேசராசியில பிறந்த அனைவருக்குமே. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. என்னை பொறுத்தவரையும் பாருங்க, வீடு, வண்டி, வாகனம், பூமி, இடம் வாங்கணும், ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு, தடை வந்துகிட்டே இருக்கு, எதுவுமே அமைய விட மாட்டேன்னு சொல்லி புலம்புறாங்க பாருங்க. இப்ப நிரந்தரமா இப்ப வீடு, இடம், பூமி உங்களுக்கு அமையும். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரிய பகவான், இந்த சூரிய பகவான் பாருங்க 10ஆம் பாவத்துல இருந்து நேராக 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு பாருங்க. 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதாவது வீடு, இடம், பூமி, வாகனம், இந்த இடத்த அவர் பார்க்கும் பொழுது கண்டிப்பா வீடோ, இடமோ, பூமியோ நீங்க வாங்குற யோகத்தை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. அதுல நடந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இருக்குல்ல, அது சொந்தமா போய் நீங்க மூவ் பண்ணி எல்லாமே தடையா இருக்கும் பாருங்க. அந்த தடைகள் நீங்கி நல்ல அனுகூலத்தை கண்டிப்பா சூப்பரா அமைச்சுக்கலாம். இதோட வருமானம் டபுள் மடங்கா இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். குடும்பத்துல இன்கம் வருமானம் பயங்கரமா இருக்கு. எதனால? உங்களுக்கு சுக்கிர பகவான் பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக 9ஆம் இடத்துல ஏறாரு. அவர் போகக்கூடிய நட்சத்திரம் பூராடம் பிளஸ் உத்திர நட்சத்திரம் போறாரு. பூராடங்கிறது சுயசாரம் வாங்கி உங்களுக்கு பலமா போறாரு. அப்ப குடும்பத்துல வருமான இன்கம் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு. திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை இல்லை. திருமணத்துல சரியான ஒரு பிரச்சனையா இருக்கு வாழ்க்கை, என்னடா நம்ம லைஃப் அப்படிங்கிற சிந்திச்சுட்டு போறாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் திருமண வாழ்க்கை இப்போ பக்கத்திலே வரன் இருக்கு. ரொம்ப தூரம் தேடி போவோன்னா பக்கத்திலே வரன் இருக்கு, உங்களுக்கு அமையும். கண்டிப்பா தை மாசத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு திருமண சம்பந்தமா நல்ல செய்தி வரும். கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் ஒன்று சேரக்கூடிய நேரம் இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கணும். 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் ஆகணும். குழந்தை பாக்கியம் டெஃபினட்டா கண்டிப்பா கிடைச்சிடும். நிறைய பேருக்கு முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா குழந்தை பாக்கியம் நிறைய பேர் வரணும். ஏன்னா குரு சபா பரிவர்த்தனை குழந்தைய கொடுத்துட்டு போயிடுவார். அப்ப நல்ல ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு, வெளியூர் போகணும் அப்படின்னா நிறைய முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வெளிநாடு, வெளியூர் சந்தோஷம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிடும். நிறைய பேருக்கு சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க, எங்கே போய் கடன் கேட்டாலும் சரி, கடன் கேட்கணும் உடனே கடன் உதவி இப்ப கிடைக்கும் உங்களுக்கு. ஏன் 6ஆம் இடம் கடன் ஸ்தானமா, அது போய் 9ஆம் இடத்துல இருந்தா உடனே லோன் சார்ந்த விஷயம், இடத்துக்கு பூமிக்கு கேட்கலாம், கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்கம் மூலமாக, தனியார் நிறுவனமாக கண்டிப்பா கிடைச்சிடும். உடம்புல நோய் தாக்கங்கள் குறையும் இனிமே. அதான் மெயினான விஷயம். நிறைய வயிறு சார்ந்த பிரச்சனை, செரிமான பிரச்சனை, இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு இருக்கு, அந்த பிரச்சனையுமே இருக்காது. நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். அதே மாதிரி பாருங்க, கமிஷன் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். கமிஷன் சம்மந்தப்பட்ட பிசினஸ் பாருங்க, நல்லா யோகத்தை பார்ப்பீங்க. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் இது எல்லாமே சரியாயிரும். உடல் ஆரோக்கியம் நல்லா அருமையா இருக்கும். தந்தையுடைய சொத்து, தாயுடைய சொத்துக்கள், பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் இருக்குல்ல, அதுவும் சரியாகும். தந்தை தாய் உடல்நிலை நிறைய பேருக்கு ஒரு மோசமா இருந்திருக்கும். இதுக்கு மெயினா குரு உங்களுக்கு வக்ரம் வளர்றப்ப தந்தையுடைய உடலோ இல்ல தாயுடைய உடலோ உங்களுக்கு ஒரு சில பலவீனத்தை கொடுத்துருக்கும். இனிமேல் அந்த மருத்துவ செலவு கிடையாது. இடம் வாங்குற யோகம், பூமி வாங்குற யோகம், எங்கேயாச்சும் பணத்தை கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பணம் இப்ப கிடைக்கும் பாருங்க. மூத்த சகோதர உள்ள வம்பு வழக்கு பிரச்சனை அதுவும் சரியாகும். பணம் சார்ந்த விஷயம் கொடுத்தாலும் நிறைய பேருக்கு இப்ப அமையக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுத்தா. மெயினா கமிஷன் தொழில் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த போலீஸ் வேலை பார்க்குறவங்க, மருத்துவத்துறையில உள்ளவங்க, கட்டிடத்துறை காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, இந்த செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இனிமேல் உண்டு. ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ போலீஸ்ல இருக்காங்கன்னா அவங்களாம் ப்ரொமோஷன் உண்டு. காவல் யூனிஃபார்ம் போட்டுங்க, அனைவருக்கும் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவாரு. கட்டிடத்துறை சூப்பரா இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு.
அதே மாதிரி நம்மகிட்ட ஜாதகம் நிறைய கேட்குற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க. கண்டிப்பாக 100% லாட்ரி யோகம் உண்டு உங்களுக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணிடாதீங்க. ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த யோகத்தை நீங்கள் டெஃபினட்டாக அடைஞ்சிடலாம். இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிடுவோம். அது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினில் பிறந்துட்டா என்ன, ஒரு தைரிய குணம் இருக்கும், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இவங்க பாட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப பிடிவாத குணம் இருக்கும். பயங்கரமான ஒரு மனசுல ஒரு விஷயத்தை நினைச்சா அப்படியே கற்பனை அந்த விஷயத்தை செய்யக்கூடிய நபர்கள். கற்பனைவாதி, நல்ல ஒரு ஞாபக சக்தி நிறைய இருக்கும். அதே மாதிரி விடாமுயற்சி, தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்க யாருடைய பிரச்சனைக்கு போக மாட்டாங்க. இவங்க ஒன்று வேலை ஒன்று போயிட்டே இருக்கக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க. நிறைய பேர் பாருங்க, மருத்துவர், டெய்லர், கட்டிடத்துறை, நெருப்பு சம்பந்தத்துறை எல்லாம் பாருங்க நிறைய இதில் வேலை வைப்பாங்க. வெளிநாடு வெளியூர்ல நிறைய வசிக்கக்கூடிய நபர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான். ஆன்மீக சம்பந்தமாக உள்ள வேலை எல்லாமே இந்த நட்சத்திரத்தில் பார்ப்பாங்க. உங்களுக்கு பாருங்க, இனிமேல் எந்த ஒரு எதிரியுமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எதிரியை தும்சம் பண்ணிருக்கீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல கேது இருக்கனால இங்கே எந்த ஒரு தொந்தரவு இருக்காது. அந்த வீடு கொடுத்த அதிபதி 9ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்க போதுன்னு காட்டுறாரு. அதே மாதிரி பாருங்க, மாணவ மாணவிலாம் படிப்பு கல்வி நல்ல ஒரு சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, தைரியம் முயற்சி பண்ணுங்க. என்னை பொறுத்தவரையும் அரசாங்க வேலை கிடைச்சிடும். ஏன்னா அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயோடைய நட்சத்திரம் நிற்கிறார். அந்த செவ்வாய் ஆல்ரெடி பாருங்க 9ஆம் இடத்த பாக்கியத்துல குருவுடைய வீட்டில் இருக்காரு. அப்ப நிறைய பேருக்கு அரசாங்க தொடர்பு, அரசியல் தொடர்பு நீ சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார். அதே மாதிரி பாருங்க, தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். வேலை உத்தியோகம் கிடைக்கலாம், வேலை உத்தியோகம் கண்டிப்பாக கிடைச்சிடும். இனிமே எந்த ஒரு முயற்சியும் அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும், இனிமே இருக்காது. நீங்க சீக்கிரம் உங்களுக்கு இப்ப திருமணம் ஆகக்கூடிய நேரத்தை இப்ப அமைச்சு கொடுத்தாரு. பக்கத்துல தான் பொண்ணு இருக்கும், ரொம்ப தூரம் தேவைன்னா உங்களுக்கு திருமண கிரகம் உங்களுக்கு சிறப்பாக வரதுனால திருமண வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருவாரு. எந்த ஒரு துன்பமும் வராது. நீ என்ன நினைக்கலாம் மனசுல நினைக்கலாம், அந்த காரியம் சித்தியாகக்கூடிய நேரம் இந்த நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதிகமாக ஆசைகளை விட்டு அதிகமாக இருக்கும். நிறைய கற்பனை, ஆசை, கலை, இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் யாருன்னா இவங்களாம் சொல்லணும். இவங்களுக்கு பாருங்க, இவங்களுடைய நட்சத்திர அதிபதி இதுக்கு முன்னாடி 8ஆம் பாவத்துல போய் வம்பு வழக்கு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு சம்மந்தம் இல்லாம ஒரு பிரச்சனைக்கு இல்வாயி நீங்க மாட்டிட்டு முடிச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனை எல்லாமே இருக்காது. ஏன்னா 8ங்கிறது ஒரு மனக்குழப்பத்தை நிறைய கொடுத்துருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு மாத காலம் பாருங்க சரியாக இருந்திருக்காது. இப்ப பாருங்க, இவர் 9ஆம் இடத்துல இருந்து அவர் 10ஆம் இடத்துக்கு போறதுனால நல்ல ஒரு முயற்சியை கொடுக்க. தொழில் சூப்பரா இருக்கும். அதாவது இந்த மெயினா என்ன தொழில் பார்ப்பாங்கன்னா, இந்த பியூட்டி பார்லர் வச்சு நடத்துறவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்சி ஸ்டோர் கடைகள் வச்சு வியாபாரம் பண்றவங்க, கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயத்துல ஈடுபாடு பண்றவங்க, இந்த கலை சம்பந்தப்பட்ட துறையில போறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுப்பார். படிப்பு கல்வி மாணவ மாணவிகள்லாம் சூப்பரா இருக்கும். தொழில் எந்த தொழில் இருந்தாலும் டாப்பா நீங்க வருவீங்க. இப்போ தொழிலில் புதுசா எதுவும் முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு மைண்டுக்குள்ள தோணும். கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணுங்க, உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஜாதகத்துல பார்த்து கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் பயணிக்க சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துருவா. ஆல்ரெடி நீங்க போயிருப்பீங்க, இப்போ போக முயற்சி பண்ணுவீங்க, கண்டிப்பா கிடைச்சிடும். இனிமே வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சிறப்பா இருக்கு. கடன் உதவி எங்கே கடன் உதவி கிடைக்கும். இனிமே எந்த ஒரு தோல்வியுமே உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? இப்ப அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க வாழ்க்கையில எல்லா துன்பமும் பார்த்துருப்பீங்க. இனிமே துன்பமே கிடையாதுங்க உங்களுக்கு. இனிமே நீங்க போகக்கூடிய பதவி ஒரு சிங்கமான பதவி, ஒரு சிறப்பான ஒரு பதவி வைக்க போறீங்க. ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு வரும்போது, ஒரு தன்மான சார்ந்த விஷயம் வரும்போது, தொழில ஒரு லாபத்தை பார்க்க போறீங்க. தொழிலை எதிரே பார்த்துருப்பீங்க. தொழில மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வர்றது வாய்ப்பு இருக்கு. பெருங்கொண்ட பணம், லாபம், இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். மெயினா அரசியல்வாதிகள்லாம் பாருங்க, எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு வரும் பாருங்க. அரசாங்கம், அரசியல்வாதி சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. சூரிய பகவான் 10ஆம் பாவத்தில் திக்பலம் ஆறதுனால ஒரு தைரியமா இருங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகுது. உடல் ஆரோக்கியம் இனிமேல் பிரச்சனையே கிடையாது. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வராது. இனிமே போகக்கூடிய பாதை ஒரு சிங்கமான பாதை, ஒரு சிறப்பான ஒரு பாதையை நீங்க பயணிக்க போறீங்க. வரக்கூடிய தை மாத பலன் மேச ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.